அதிமுக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் போக போக தெரியும் என பாட்டு பாடி பதில் அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியில் திமுக அரசின் ஆட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், அதிமுக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பாணியில் போக போக தெரியும் என பாட்டு பாடி பதிலளித்தார். ஆட்சியில் பங்கு என்ற டீலிங்கிற்கு அமித்ஷா எஸ் என கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி நோ சொல்லிவிட்டதாக தெரிவித்துள்ளார். விசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் ஒரு காலத்தில் அதிமுக கூட்டணியில் இணைந்து பயணித்தவர்களாகத்தான் என கூறி காமராசர் குறித்த திருச்சி சிவாவின் பேச்சுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜர் அப்பொழுக்கற்ற ஒரு மகத்தான மக்கள் தொண்டர். பெருந்தலைவர் காமராஜரை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்தவர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள். அவருடைய கட்சியும் மாடி வீட்டு ஏழை என்றெல்லாம் அவரை கொச்சைப்படுத்தி மிகுந்த அருவருக்கத்தக்க வார்த்தைகளே திமுக மேடைகளே உதித்தார்கள். அப்படிப்பட்ட திமுகவினுடைய பழைய பழக்கம் எப்படி அந்த பிளட்ல இருக்குது மாறும், அதனுடைய தொடர்ச்சி தான் திருச்சி சிவாவினுடைய கருத்து.